அழகுன்னு ஒரு பண்ணைக்கு 3 குட்டி அழகு பிறந்துச்சு. பிறந்த கொஞ்ச நேரத்திலே பெரிய அழகு இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 குட்டி அழகு என்ன ஆகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். 3 குட்டி பயலுவனும் என்ன பண்றது தெரியாம ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. போற வழியில ஒருத்த மட்டும் ஓலை கிடக்கிறத பார்த்தான். அதை எடுத்து வீடு மாதிரி கட்டி, எனக்கு வீடு கிடைச்சிருச்சு, ஜாலி, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், போயிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு அங்கே போய் இருந்துக்குதான். அவனுக்கு மட்டும் வீடு கிடைச்சிருச்சு, நம்ம என்னடா பண்றது? அதெல்லாம் போற வழியில நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும், வாடா போலாம். ஜாலி, எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ போயிட்டு வாடா. கொஞ்ச தூரம் போனது அந்த லாஸ்ட் குட்டி பயலுக்கும் ஒரு வீடு கிடைச்சிச்சு. அவன் அதுக்குள்ள போய் ஜாலியா வாழ்ந்தான். கொஞ்ச நாள் ஆனதும் 3 பயலுகளும் நல்லா பெருசா வளர்ந்துட்டாங்க. அவன் வீட்டுல அவன் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பன்னி வீட்டுக்கிட்ட ஒரு நரி வந்துச்சு. பண்ணி தனியா வீட்டுல இருக்கிறத பார்த்து அது வீட்டுக்குள்ள போய் அதை கடிச்சு கோதறி அதை சாப்பிட்டுருச்சு. நல்லா வேட்டை. ஆஹா, ராஜாவுக்கே ராஜானா அவனை பகுறது வெள்ளோடா. உள்ள போனா மட்டும் உன்னை விட்டுருவேனா? என்னை விட்டுரு. அதெல்லாம் அதுக்கு நீ சொல்ற, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதான் நீ சொல்ற, நான் அப்படிதான்டா உன்னை சாப்பிடுவேன் அப்படின்னு இந்த பண்ணியும் கடிச்சு கோதறி சாப்பிட்டுருச்சு. போய்கிட்டு இருக்கையில இன்னொரு பன்னி வீட பார்த்துச்சு. பண்ணி கதவை சத்திடுச்சு. என்னடா அது, கதவை திறப்ப முடியல. இவனை எப்படியா சாப்பிட்டே ஆகணும், நல்ல பிள்ளை மாதிரி போய் நடிப்போம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். பண்ணி பயலே, சரிடா நடி பயலே. பண்ணி பயலே, எனக்கு தெரிஞ்ச அழகான ஒரு பழத்தோட்டம் இருக்கு. நீ நைட்டு 11 மணிக்கு இங்கே வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கே சாப்பிடலாம், சரியா? மறந்துடாத வந்துரு. என்னடா இது, இந்த பண்ணி பயலை இங்கே வர வச்சு சாப்பிட்றான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணோம். வெயிட் பண்ணி கடுப்பாகுதே. பண்ணி போயிரு, நேற்று நைட்டு 11 மணிக்கு அந்த தோட்டத்துக்கு வர சொன்னல, ஏன்டா வரல? அதுவா, எனக்கு 7 மணிக்கே பசிச்சிடுச்சு, அதனால 7 மணிக்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். என்னது, 7 மணிக்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டியா? வாரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள நிறைய குதிச்சிச்சு. நிறைய தந்திரத்தை விட பெரிய தந்திரமான நம்ம பண்ணி என்ன பண்ணாப்புல, வீட்டுக்கு நடுவுல அந்த அலசூடு தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தாப்புல. வேகமா குதிச்ச நரி அதுல விழுந்து செத்து போச்சு. யாருக்கிட்ட